அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மதிப்பு காண்க. இந்த மாதிரி ஒரு எண் கொடுத்துருவாங்க. இப்போ 101 த ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு பார்க்க சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம், 101 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 101 ஹோல் கியூபை 100 + 1 த ஹோல் கியூப்னு எடுத்து எழுதலாம். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, a + b த ஹோல் கியூப் அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இதுபடி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா விரித்து எழுதலாம். a கியூப் + b கியூப் + 3ab இன்ட்டு a + b, இதான் இதுக்கு ஃபார்முலா. இப்போ இங்கே a அப்படிங்கிற இடத்துல 100ஐயும் b அப்படிங்கிற இடத்துல 1ஐயும் எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். இப்போ ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து எழுத போகிறோம். a அப்படிங்கும்போது a கியூப் அப்படிங்கும்போது என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 த ஹோல் கியூப் ப்ளஸ் b கியூப்ங்கும்போது 1 த ஹோல் கியூப் ப்ளஸ் 300 இன்ட்டு 1 இன்ட்டு 100 + 1. இப்போ எடுத்து எழுதியாச்சு. 100 கியூப் அப்படிங்கும்போது எப்பவும் போல் 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. இப்போங்கும்போது 100 பண்ணும்போது 10,000 கிடைக்கும். 10,000 இன்ட்டு 100ங்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 lakh இதான் கிடைக்கும். அப்படியே எடுத்து எழுதிடணும். 1 கியூபும்போது 1 எத்தனை தடவை போட்டாலும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். அதனால் அப்படியே 1 எடுத்து எழுதியாச்சு. இப்போ 3 இன்ட்டு 100ங்கும்போது 300. 300ஓட 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 300 தான் கிடைக்கும். 100 + 1 என்னென்னா 101. அப்படி எடுத்து எழுதியாச்சு. இப்போ 10,000 10 lakhs + 1 + 300 இது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 300 இன்ட்டு 101. 1ஆல் எதை பண்ணாலும் என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். 0ஓட பண்ணும்போது 0 இப்போ 1ஓட பண்ணும்போது 1 3s are 3. அதுக்கப்புறம் 0ஓட பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும். திரும்ப 1ஓட பண்ணும்போது அதே 300 தான் கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கிது நம்மளுக்கு அப்படின்னா, இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 30 300 எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். 10 lakh + 1 + 30,300 இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி எழுதுறது தான் நம்மளுக்கு ஆன்சரு. இப்போ எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10 lakh 30,300 மீதி 1 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இப்படியே டைரெக்டாகவே எழுதிடலாம். இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்து எழுதியிருக்கேன். 10 lakh 30,301. இப்போ இது வந்து கரெக்டான ஆன்சராக நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த ஆன்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh 30,301. அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. இப்போ மதிப்பு காண்கல செகண்ட் சம் பார்க்குறோம். 98 ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இந்த 98 ஹோல் கியூபை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 - 2 த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். இப்போ 100 - 2 த ஹோல் கியூபுங்கும்போது என்ன ஃபார்முலா வரும், a - b த ஹோல் கியூப்னு ஃபார்முலா வருமா, அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். a - b த ஹோல் கியூப் = a கியூப் - b கியூப் - 3ab இன்ட்டு a - b, இதான் அந்த ஃபார்முலா. இப்போ எப்பவும் போல் a எடுத்து எழுதிடணும் 100, b வந்து 2 எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். a கியூப்ங்கும்போது 100 த ஹோல் கியூப் - 2 த ஹோல் கியூப் -3 இன்ட்டு 100 இன்ட்டு 2 இன்ட்டு 100 - 2 எடுத்து எழுதியாச்சு. 100 கியூப் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10 lakh கிடைக்கும். அப்படியே எடுத்து எழுதிடணும். அதுமாதிரி 2 கியூபுங்கும்போது 2 × 2 2 × 2 4 4 × 2 8.
8 மைனஸ் இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா 3 × 100 என்னென்னா 300ன்னு கிடைக்கும். 300 × 2 அப்படிங்கும்போது 600ன்னு கிடைக்கும். 300 கிடைக்கும். 300 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 600ன்னு கிடைக்கும். இப்போ இன்ட்டு 100 - 2 என்ன அப்படின்னா 98 அப்படியே எடுத்து எழுதிடணும். 10 lakh minus 8 minus 600 98 என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். 6 8 48 அதே மாதிரி 0 9 6 54 இப்போ 58,800 தான் நமக்கு கிடைக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் இப்போ மைனஸில் இருக்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸில் இருக்கிறத வந்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து 10 lakh மட்டும் தான் வந்து ப்ளஸில் இருக்குது. மித்த ரெண்டுமே என்னவாக இருக்குது மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 58,808 அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் 10 lakh வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம அடுத்த ஆன்சர் எழுதிடலாம். இங்கேருந்து வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 2 போயிடுச்சு அப்படின்னா 2 எடுத்து எழுதி 8 போயிடுச்சுன்னா 2ன்னு எடுத்து எழுதுவோம். 9 அப்படியே இறக்கிடுவோம். 9லேருந்து 8 போச்சுன்னா பாக்கி 1. 9லேருந்து 8 போயிடுச்சுன்னா பாக்கி 1. 9லேருந்து 5 போச்சுன்னா பாக்கி 4 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா மீதி 9 இருக்கும். அந்த 9 எடுத்து எழுதிடணும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,41,192 இதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. இது வந்து நம்ம ஆன்சரில் இருக்கா அப்படிங்கிறத டைரெக்டாக பார்க்க போகிறோம். 9,41,191 இந்த இருக்குது. இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.